இப்போது நீங்கள் விருந்தினராக வந்தீர்கள். இன்னொரு வேளையில் எங்கள் படங்கள் நடிப்பதற்கு ஆர்வமுடன் தருவீர்கள் என்று நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இப்போதைக்கு நான் பாஸ்கரன் கண்டியோட மகனா இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் வரும், அவர் ரீகனோட அப்பாவாக. எத்தனை தாய்மார்களுடைய குருதியும் மண்ணுக்கு அவை பேரரசு வைரமுத்து ஐபிசி நிறுவன பாஸ்கரன் அவர்களும் மற்றும் வைரமுத்து அவர்களும் பாராங்க. இப்படியான யூடியூபர்ஸ் நாங்கள் யூடியூப் படைப்புகள் மூலமாக எங்களை அறிந்து கொண்டதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. மாவீரர்களை உச்சரித்துக் கொண்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நீங்கள் பார்க்குற இந்த காணொலியானது எங்களுடைய ஈழத்தில் உருவாகி வர ஒரு திரைப்படம், அதாவது மில்டர் திரைப்படம். அந்த திரைப்படத்தின் ஆரம்ப விழாவை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்குறீங்க. அந்த வகையில் இந்தியா சினிமாவினுடைய பிரபலங்கள் இந்த இடங்களில் கலந்து கொள்ள போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எங்களுடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மற்றும் எங்களுடைய இயக்குனரும் நடிகருமான சிங்கம் புலி மற்றும் ரஞ்சித் அவர்களும் கலந்து கொள்கிற காட்சியை நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்க்கலாம். உண்மையாகவே எங்களுடைய ஈழத்து சினிமாவின் ஒரு அடுத்த கட்ட ஒரு படைப்புன்னு தான் சொல்லணும், அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்லணும். அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த திரைப்படத்தின் ஆரம்ப விழாவில் என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றது, எங்களுடைய இந்திய சினிமாவில் பிரபலங்கள் என்னென்ன விடயங்கள் அவங்களுக்கு கூறுறார்கள், என்ன வாழ்த்துக்கள் சொல்கிறாங்கன்ற விடயங்களையும் தெளிவாக இந்த காலண்டை ஊடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் எங்களை ஈழத்து சினிமான்ற படைப்பை அவங்களை எப்படி பார்க்குறாங்க, இந்த நிறைய விஷயங்களை இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். எங்களுடைய ஐபிசி நிறுவன பாஸ்கரன் அவர்களும் மற்றும் வைரமுத்து அவர்களும் பாராங்க. இந்த இடங்கள், அதாவது எங்களுடைய இந்த வலம்புரி ஹோட்டலுக்கு இந்த இடத்தினூடாகத்தான் நாங்கள் இந்த மில்டர் ஆரம்ப விழா நடக்கிற இடத்துக்கு போக போகிறோம். பாருங்கள், இந்த இடங்களில் பாருங்கள், உள்ளே போகிற ஆக்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைக் கொண்டு தருவாங்க. இப்படியான டைக் யூடியூபர்ஸ், நாங்கள் உள்ள யூடியூபர்ஸ் என்ற ஒரு விஷயம், உள்ளே போகிற ஆக்களுக்கு இப்படி டைக் கொண்டு தருவாங்க. இதை காட்டிட்டு நாங்கள் உள்ளே போகலாம். பிளாக் கோட் இன்டர்நேஷனல் பெருமையோடு 4வது திரைப்படமாக உருவாக்குகிற மில்லர் இந்த நாளிலே பூஜைகளோடு அனுதாபனம் செய்து வைக்கப்படுகிறது. இந்த பெயருக்கும் இந்த மண்ணுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தமிழர்கள் உலக பரப்பரப்பும் வாழ்ந்தாலும் கூட ஒவ்வொரு இடங்களிலும் தங்களை பலமாக ஆங்காங்கே விரும்புகிறார்கள். 3 படைப்புகள் வெற்றிகரமாக வந்ததற்கு பிறகு தென்னிந்தியாவினுடைய 8 பிரபலங்களை அழைத்து வந்து அவர்கள் முன்னால் எங்கள் மண்ணின் கலை பாரம்பரியத்தையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் காட்டுகிற உன்னதமானதே தமிழக அரசு வைரமுத்து அவர்கள் அழைத்து வரப்படுகிற உன்னதமான கவனம் இது. 2வது தடவை முதல்வரை உள்ளிட்டிருந்தாங்க. அவர்களுக்கு வளர்வான முதலமைச்சருடைய அழைப்பிலே இப்போது இந்த மண்ணினுடைய கலை பாரம்பரியத்தை கண்டுகளிக்கவும் எங்கள் கலைஞர்களை கொண்டாடுவதற்குமாக அவர்களுக்காக போட்டிருக்கிற இனிமையான தருணத்திலே வரவேற்றுக் கொள்கிறோம். தன்னுடைய பூசைக்காக நாங்கள் இப்போது ஆரம்பிக்க போகிறோம். விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த பூசை நிகழ்வுகளுக்காக நாங்கள் அன்போடு மதிப்பார்ந்த திரு சுதாகர குருக்கள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொதுவான அந்த எல்லாம் நல்ல இறைவனை இயற்கையை வணங்கிக் கொண்டு தமிழீழ விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கின்ற மாவீரர்களை உச்சரித்துக் கொண்டு ஈழத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இன அழிப்பிலே, இனப்படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட நமது உறவுகளை மனதிலே இருத்திக் கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே ஐபிசி தமிழ் தயாரிப்பிலே பூவன் மீடியா இயக்கத்திலே வெளிவர இருக்கின்ற மில்லர் திரைப்படத்தினுடைய துவக்க விழாவுக்கு பூசை மற்றும் ஆசி வழங்கி இருக்கக்கூடிய சமய பெரியோர்களே,
இன்றைய இந்த நிகழ்வுக்கு இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் திரையுலக சார்ந்த பெரியோர்களே, ஐபிசி தமிழ் ஊடாக பல அற்புதமான பணிகளை எங்களுடைய தாயகத்துக்காக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற திரு தங்கையா பாஸ்கரன் அவர்களே, இந்த திரைப்படத்தை இயக்க இருக்கின்ற எங்கள் ஈழத்துக்கு பெருமை சேர்க்கின்ற ராஜ் சிவராஜ் இயக்குனர் அவர்களே, மதீசன் இசையமைப்பாளர் அவர்களே, ஏனைய கலைஞர்களே, இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற சான்றோர்களே, பெரியோர்களே, கலைஞர்களே, திரை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தரமான கலை இருக்கிறது. வியந்து பார்க்கிற அளவுக்கு என் மண்ணில் கலைஞர்கள் கட்டுண்டு இருக்கிறார்கள் என்பதை மிக ஒரு முறை இந்த அவை நிரூபித்திருக்கிற இந்த வேளையில் வரவேற்புரை வழங்குவதற்காக ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய தலைவர், இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு காந்தையா பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நடனத்தை பார்த்ததுக்கு பிறகு சரியான டெக்ஸ்ட் இருக்கு, கைகாலெல்லாம் பதறது. என் இனத்தினுடைய விடுவிற்காக தங்களுடைய இளைஞர்களை ஈகம் செய்வோரை மனதில் நிறுத்தி ஈழத்தமிழ் படைப்பொன்றுக்கு அதனுடைய துவக்க விழாவுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்தை பார்ப்பது இதுவே முதல் தடவை. எனது மண் பெருமை கொள்கிறது. எங்களுடைய சினிமாவை ஆரம்பிப்பதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஆரம்ப நாளிலே ஏராளமான மக்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி, எங்களுடைய படைப்புகளையும் அங்கீகரிக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்தியாவிலே இருந்து ஏராளமான வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே அவர்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தென்னிந்திய கலைத்துறை சார்ந்த அனைவருக்கும் முதல்ல உங்கள் மக்களாகிய உங்கள் சார்பாக மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவி பேரரசு வைரமுத்து என்கின்ற ஒரு கவிஞர் வாழ்கின்ற காலத்திலே நாங்களும் வாழ்கின்றோம் என்பதே ஒருவித பெருமை. அவருடன் நட்பு பாராட்டி, அவருடன் கைகோர்த்து, அவருடன் நன்மை தீமைகளை பேசி, ஒரு தந்தைக்கு தந்தையாக, ஒரு தனியனுக்கு தனியனாக, ஒரு நண்பனுக்கு இனிய நண்பனாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு நீண்ட காலமாக கிடைத்ததை இட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் அவருக்குமான நட்பு ஒரு கண்ணீரில் ஆரம்பித்தது. அந்த நட்பு எவ்வளவு தூரம் அந்நியம் நெருக்கமானது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூறிவிட்டு அடுத்த பக்கத்துக்கு செல்கிறேன். சுவிட்சர்லாந்திலே ஒரு நிறைய நண்பர்கள் கூட்டத்தோடு இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கவிஞருடைய பேச்சு அங்கே எடுபடுகிறது. ஒவ்வொரு பாடல் வரிகளை ஒருவர் பாடி காமிக்கிறார். அந்த பாடல் வரிகளை பாடுகின்ற பொழுது ஒரு விவாதம் வருது. இவர் எப்படி இந்த வரிகளை எப்படி இவர் தேடியிருப்பார் என்று சொல்லி, முகிலினங்கள் அலைகிறது, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததினால் அழுதுடுமோ அது அலையோ. அந்த வரிகளை திரும்ப திரும்ப எண்ணி எண்ணி பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு கவிஞனுக்கு இப்படி ஒரு அற்புதமான வரிகள் அந்த காலகட்டத்திலே ஒரு விவாதமே நடந்து கொண்டிருக்கிற பொழுது உடனடியாக அவருக்கு நான் தொலைபேசியிலே அழைப்பு எடுக்கிறேன். நான் இப்படி சுவிஸ்ல இருக்கிறேன், நண்பர்களோடு இருக்கிறேன், இந்த பாடல் வரிகள் எப்படி நீங்கள் எழுதினீர்கள் என்று பெரிய விவாதமே நடக்கிறது என்று சொல்லி அதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை தந்தார். உண்மையிலே அந்த அளவு தூரம் எடுத்தோடு ஒரு தொலைபேசி எடுத்து கலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவிஞரோடு அருகிலே இருப்பது மிக்க மகிழ்ச்சி. என்று இந்த விழாவுக்கு நீங்கள் வந்திருப்பது சிறப்பு சேர்ப்பதாக அமைகிறது. எங்களுடைய ஈழத்து மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஐயா.
அதே போன்று இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் அருமை அண்ணன் தேனப்பனை இப்ப சமீப காலமாக ஏராளமான படங்களிலே ஒரு வில்லன் கரெக்டர்லே பார்த்திருப்பீர்கள். ஆனா அவர் எப்பவுமே பெரிய ஒரு பட்டை, சாமி பக்தி, எந்த நேரமும் கோயில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர். எனக்கும் அவருக்கும் அடிக்கடி நெருங்க வாக்குவாதங்கள், சண்டைகள் வரும். ஆனால் என்றைக்குமே அவர் என்னை விட்டுக் கொடுப்பதும் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு எப்பவுமே இந்தியாவிலேயே ஏராளமான உதவிகளை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு பலனும் இல்லாமல் அவரிடம் அடிச்சு கேட்ட உடனே அண்ணன் வந்துடலாம், அண்ணன் ஒரு பிரச்சனை இல்லை, என்ன வந்துடலாம் அண்ணன் அப்படின்னு சொல்லி, நம்ம பிள்ளை வந்துடலாம் அண்ணன் என்று சொல்லி அங்கே இருந்து உங்களுடைய ஷூட்டிங்கள் எல்லாத்தையும் வீட்டில் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. அதே போல இயக்குனர் பாண்டியராஜன் இங்கே வந்திருக்கிறார். அண்ணா, நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த சூழ்நிலையை நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி தேவையே இல்லை. ஆனால் எங்களுடைய தோப்பல்கோடி உறவுகள் அங்கே ஒரு முழு நீர ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள். நிச்சயமாக வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிப்பாங்க வந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஆதரவு மட்டுமல்ல, உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய இந்த திரைக்கு சார்ந்த பயிற்சிகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவை. நிச்சயமாக நீங்கள் அதை பாவனை செய்வீர்கள் நம்புகிறேன். அதே போன்று நித்திலன் சமீபமாக இந்தியாவிலேயே ஒரு சில படங்கள் எடுத்தாலும் அவர் பேசப்படக்கூடிய ஒரு டைரக்டராக உருவாகி கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு கேட்ட உடனே அவர்கள் இப்ப பிஸியா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அழைப்பு ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதே போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர் ரஞ்சித் சொல்லி சொன்னால் இலங்கையில அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஏன்னு சொன்னா ஒரு கம்பீரமான ஓட்டத்தை கொண்டவர், மிக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பெட்ரோல் மேன். நீங்களும் உங்களுடைய இந்த பிஸியான ஷெட்யூலை விட்டுட்டு எங்களுடைய அழைப்பை வந்ததுக்கு மிக்க நன்றி. அதே போல சிங்கம்புலியான்னு சொன்னோடனே என்னோட மகன் இங்க வந்த உடனே அவரை பார்த்துட்டு தான் உடனே உங்களோட பகுதியெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும்னு சொல்லி பார்த்தோன்னே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த அளவுக்கு எங்களோட மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள். எங்களோட மக்களை நேசித்து நீங்க இங்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த இந்த படத்திலே ஒரு கவிஞனாக எங்களுடைய ஈழத்து கவிஞர் பொத்துவில் அஸ்வின் அவர்கள் இந்த பாட்டு எழுதியிருக்கிறார். அவரும் அவ்வளவு தூரத்தில் இருந்து நேக்கே வந்து நீங்க நின்று இந்த விழாக்களை நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டும்ன்றதுக்காக அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்து நண்பா மிக்க நன்றி. அதே போல் இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய ஆசான்கள், ஃபாதர்மார், அதே போல எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வந்திருக்கிறார் சார், மிக்க நன்றி. அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய ஏராளமான எங்களுடைய மீடியா, அதாவது சில இடங்கள்ல சில மீடியாக்களுக்கு சில மீடியாக்கள் உதவி செய்யாது. ஆனால் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது, எல்லா மீடியாக்களும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவர் செய்வது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த மண்ணை சேர்ந்த யூடியூபர்ஸ் சொல்லக்கூடாது, அவர்களை வந்து சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம், ஒரு பரவலாக கொண்டு போய் செய்யக்கூடிய ஒரு மீடியாவை கையாளக்கூடிய எங்களுடைய யூடியூப் நண்பர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த ஆரம்ப விழா ஒரு அமக்கலமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் நோக்கம் வந்து இந்த படம் வந்து அந்த தூரத்துக்கு ஈழத்தமிழ் சினிமாவிலே பேசப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்கக்கூடிய தம்பி ராஜ் அவர் வந்து ஏற்கனவே 3 படங்களை முடித்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படத்திலிருந்து ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும். முதலாவது படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ அந்த தவறுகளை திருத்தி, அடுத்த படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாலும் திருப்பி அப்படி அப்படியே வளர்ந்து வந்து கடைசியாக வந்த படத்திலே அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய படமாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த மில்லர் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சினிமா கரியரிலும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து. அதே போன்று எங்களுடைய இசையமைப்பாளர், இங்கே ஈழத்திலே ஏராளமான இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு பெரிய பிம்பம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் இந்த மில்லர் படத்தினூடாக மதிசனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, நிச்சயமாக பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று இந்த படத்தில் நடிக்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், தொழில்நுட்ப வித்தகர்கள், உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக
நிறைய தூரத்தில் இருந்து குளத்தில் இருந்து கூட நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். மிக தூரத்தில் இருந்து கூட இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும், இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இந்த மில்லர் படக்குழுவின் சார்பாக மனமான நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கேட்குறேன், நல்லா இருக்கீங்களா? இந்த ஊடக நண்பர்கள், அப்புறம் எனக்கு தெரியவங்க, ஃபாதர், அவங்கள நம்ம சாமி எல்லாருமே பேசியிருந்தாங்க. அதாவது இது வரைக்கும் என் லைஃப்பில் பூஜை வந்து ஏரியும் சொல்லியிருக்கோங்க, வாங்கி போயிருக்கேன், அவங்க வீட்டில் இங்கே போயிருக்கேன், ஒரு இடத்துல இருக்கோம், வேறு ஊரில் இருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பூஜைக்காக கடல் கடந்து வந்தது இங்கே தான் ஃபஸ்ட் டைம். இந்த மில்லர் டீமுக்கு என்னோட வாழ்க்கைகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் படம் நான் கடற்கணும் ஒரு படம் எடுக்கும்போது தூரத்தில் இருந்து நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் என் பக்கத்தில் இருந்தார். எங்கள் டைரக்டர் பாலாசாமி எடுக்கும்போது அந்த முதல் தயாரிப்பாளர், அதில் நிறையா தயாரிப்பாளர் வந்தாங்க. முதல் தயாரிப்பாளர் என் சகோதரன் தேனப்பன் தான். அப்படி தான் எனக்கு அவர் அறிமுகம். அதுக்கப்புறம் நிறைய நாள் பார்த்துருக்கோம், பேசிடுவோம், சேனல்கள் பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். கடைசியாக இன்னும் நெருக்கமாக என்னை இணைத்தது நித்திலன் செஞ்ச ஒரு விஷயம் தான். மகாராஜாவில் நானும் நான் இருந்துச்சோம். இங்கே வந்து சிவன் வரைக்கும் போகலாம், அவங்க போயிட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் கூப்பிட்டாரு, அப்புறம் கன்னடா கூப்பிட்டாரு, அடுத்து சுவிட்சர்லாந்து கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். கூப்பிடுவாரு. இப்போ சிவன் போயிட்டு வரலாம், என்ன விஷயம் அப்படின்னேன். வாங்க புள்ளி போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. அங்கதான் புள்ளி வரக்கூடாது அப்படின்னேன். அங்க புள்ளி போயிட்டு வரலாம், அங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. என்னை நம்பி வாங்க அப்படின்னாங்க. நீங்க என்ன எப்பயுமே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவீங்க அப்படின்னு என் சகோதரை செய்ய மாட்டாரு. இருந்தாலும் நம்ம வந்தாச்சு. அது வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு வாரமா நம்ம பாஸ்கரன் தம்பியா அவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு கரண் அப்படின்னாரு. இல்லை பாஸ்கரன் எங்கே இருக்காருங்க? இல்லை பாஸ்கரன் தான் கரண் தான் சொல்லி பாஸ்கரன் அப்படி இப்படின்ட்டே இருப்பாரு. அப்புறம் எங்கள் சின்ன தாத்தா இல்லையா, கோயிலாவத்தில் இது மாதிரி மாவட்டத்தில் இருக்காரு. அவர் அந்த கல்யாணம் சொன்னோன்னே எங்கள் தாத்தாவில் கூட கல்யாணம் அவர்கிட்ட கண்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவரோட நல்ல எண்ணம், நல்ல மனசு, அந்த மனசுக்காக அவரை பாராட்டணும். அவர் பையன் இப்போ நடிக்கிறாரு, அதையும் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நமக்கு சொந்த ஒரு பிரிக்கப்படாத மாதிரி மாவட்டத்தில் தேனி பக்கத்தில் பெரிய உணவு. இந்த கவிஞர் கூட எனக்கு உருவம். எங்கள் ஊர்லேருந்து கவிஞர் ஊர் 2 கிலோமீட்டர். எங்கள் ஊர்ல இருந்து மிகப்பெரிய படைப்பாளியாக மிகப்பெரிய இயக்குநராக கொடுத்த பாரதிராஜா சார் அவர் ஒரு 11 கிலோமீட்டர். இசைஞானி இளையராஜா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இசையமைப்பாளர் எங்கள் ஊர்ல இருந்து 30 கிலோமீட்டர். இவங்க 3 பேர்னால நம்ம சினிமாவில் 40 வருஷமா கஷ்டப்பட்டார். ஏன்னா அவங்க மாதிரி நம்ம வரணும். அவங்களுக்கு அறிவு இருக்கு, நம்மளுக்கு இருந்தாலும் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. நான் முதல் படம் எடுக்கும் பொழுது தேவா இசையமைப்பில் என்னோட அஜித் படம் எடுக்கும்பொழுது அந்த அத்தனை பாடல்களையும் அவர் தான் எழுதினார். என் தயாரிப்பான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவிஞர்கிட்ட போய் கதை சொல்லும், அவர் பிடிச்சிருந்தா அவனை வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அஜித் படத்தை தயாரிப்பாளர் இது எங்கள் கவிஞர்கிட்ட, என் உயிர் கவிஞர்கிட்ட, எனக்கு பிரியமான கவிஞர்கிட்ட ஒரு பெரிய போட்டு ஸ்டார் ஓட்டுலான்னு சொன்னேன். கேட்ட உடனே சக்கரவர்த்தி ஏன் தாமதிக்கிறீங்க, உடனே எடுங்கன்னு ஃபோன் பண்ணிட்டு போனாரு. அது சொன்னதுக்கப்புறம் 3 நாள் பூஜை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு 5 பாட்டு எழுதிட்டேன். அந்த 5 பாட்டில் அவர் தேர்வு செய்யக்கூடிய நான் எழுதிய சில அழகான பாடல்கள் 1000 பாடல்கள் ஒரு புத்தகமாக போட்டார்.
அந்த 1000 பாடல்கள்ல என்னோட 5 பாட்டு இருக்கு. 5 பாட்டு இருக்கு. அப்பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவர்கிட்ட நான் எப்ப பேசினாலும் என்ன பேசினாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதல். 2 வரைக்கும் தான் பேசுவோம், 3 வரைக்கும் தான் பேசிருக்கோம். ஆனால் அவ்வளவு பெரிய உந்துதலாக பேசுவார். ஒரு முறை விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்தாரு மதுரையில். நான் முன்னாடி உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கலைஞர் போய் பேசுனேன். நல்லா இருக்கீங்களா, வாங்க செய்ய முடியும். தரையில் சந்திச்சோம், ஹோட்டலில் சந்திச்சோம். இப்பொழுது 30,000 அடி உயரத்திற்கு மேலே சந்திக்கிறோம் அப்படிங்கிற இங்கே ஸ்கூல் பள்ளிக்கூடம் விழாவுக்காக போகிறேன். உங்களுக்கு எழுதிய வார்த்தையை தான், உங்கள் பாடலுக்கு எழுதிய வார்த்தையை தான் நான் போய் சொல்ல போகிறேன். கலைமகள் தனது மகளை சேர்க்க கல்வி ஏறினார், வீணை விற்று கட்டணம் கட்டி வீடு திரும்பினார். இது உங்கள் வரி தானே, உங்களுக்கு நான் எழுதிய வரி தானே, நான் போகிறேன் அப்படின்னு. எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் ஒரு சின்ன சிக்கல் இருந்தார். சிறுபள்ளிக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி சின்ன சிக்கல். அது நான் சொல்லக்கூடாது. அதில் நான் சொன்னேன், அதுலேருந்து நீங்கள் பின்வாங்கிறாங்க அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன பதில், நீங்கள்லாம் இருக்கும் போது அப்ப என்னையும் என் மனசையும் இணக்காக வச்சுருக்காங்க. அதுதான் அவங்க இன்னமும் நாங்கள் பேசிக்கிறதுக்காக. இன்னைக்கு ஃப்ளைட்டை விட்டு இறங்கணும், நம்ம சாரோட ரிசார்ட்டுக்கு போனோம், அந்த சென்டருக்கு போய் ஸ்டே பண்ண போனோம். அப்போ போகும்போது நான் அவர் பின்னாடி நிற்கிறேன். அப்பொழுது நம்ம பாஸ்கர் கல்யாணத்தில் சொல்றாரு, பனை இருந்தது, தென்னை நீங்கள் வைத்தது அப்படின்னாரு. அந்த ரிசார்ட்ல, அந்த இடத்துல பனைமரம் இருக்கிறது, தென்னை மரம் இருக்கிறது. பனையை பார்த்துட்டு செல்கிறோம், தென்னையை தான் இருந்துச்சாங்க. ஆனால் பனையை பார்க்குது, பனையை ஆல்ரெடி இருந்தது, அந்த இடத்தில் நீங்கள் தென்னை மரத்தையே வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் எல்லாரும் ரொம்ப இறுக்கமா இருக்கீங்க? ரொம்ப இறுக்கமா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்க, சந்தோஷம். உலகம் ஒரு நீங்க என்ன பார்க்கும்போது, இந்த முகங்கள் சிரிக்கும் போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி, எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா வீட்டில் இருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த அரவணைப்பு, இந்த உறவு தான் நமக்கு பெரிய சந்தோஷம். நான் சிங்கிமொழி சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நான் எந்த கலை நிகழ்ச்சிக்கோ, சினிமாவில் இருந்தா கூட, நடன நிகழ்ச்சி, நட்சத்திர விருந்து, கதை திறப்பது, ஜுவல்லரி ஷாப் திறக்கிறது, எந்த நிகழ்ச்சிக்கு என் வாழ்க்கையில் நான் பயணம் பண்ணதே கிடையாது. நான் முதல் முறையாக ஒரு கலை சம்பந்தமாக ஒரு திரைப்படம் இது எல்லாருக்கும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களை ஷேர் பண்றேன். இந்த மண்ணு கார்ல வரும்போது திரு கரண் சார் கூட விவசாயத்தை பத்தி பேசிட்டு வரோம், வாழைப்பழத்தை பத்தி பேசிட்டு வரோம், செம்மண் பூமியை பத்தி பேசிட்டு வரோம், கரிசல் பழம் பத்தி பேசுவோம், நிறைய விவசாயிகளை பத்தி பேசிக்கிட்டே வரோம், இந்த பூமியை பத்தி பேசிக்கிட்டே வரோம், அற்புதங்களை பத்தி பேசிக்கிட்டே வரோம். ஆனா என்னுடைய பயணத்துல என் கூடவே இனி ஒரு எண்ணமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. தம்பி, எத்தனை தாய்மார்களுடைய குருதியின் மண்ணுகள் இருக்கு, எத்தனை உறவுகள் நம்மை விட்டு பிரிந்தது. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் தொப்புள் கொடி உறவுகள், என் அண்ணன், என் தங்கச்சி, என் அம்மா, என் பாட்டி, என் உறவை பார்த்த ஒரு உலகம் இந்த விழாவுக்கு நான் வந்து எனக்கு இந்த சினிமா விழாவே எனக்கு தெரியவே இல்லை. 1000 வழிகளை தாங்கிய பூமி இது. ஒரு மண்ணும் ஒரு கதை சொல்றோம். ஆனா இந்த மண்ணு தான் நம்ம வழிகளை சொல்றோம், இந்த உணர்வை சொல்றோம்.
இந்த தமிழ் உறவுகள் நாடும் ஒரு உறவாக நீங்க எனக்கு அழைத்ததுக்கு எனக்கு பாக்கியமா இல்லையா? ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இந்த நன்றியை ஏற்படுத்தி கொடுத்த அருமை நண்பன் திரு தேனப்பன் சார் அவங்க. வாழ்க்கையில நட்பு ரொம்ப முக்கியம். நானும் மாமா மாமான்னு கூப்பிடுவான். நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அருமையான உறவு. நாங்கள் நல்ல நண்பர்கள். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கியா தேவாமா இல்லை ஃப்ரீயா தான் வாயா போயிடலாம் எங்க ஏன்னா எப்போ பிக்க விட மாட்டேன். இல்லை என் ஃப்ரெண்டு உங்க பேர்லாம் சொல்ல சார். உங்க பேர் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுங்கிறது வேறு. எதுவுமே தெரியாம உங்களுக்கு சொல்லும் போது நம்பேன் என் ஃப்ரெண்டு அவர் ஒரு சினிமா படம் இருக்கிறாரு, நான் போய் வாழ்த்திட்டு வரலாம்னு கேட்டாரு. உன் நண்பன்னா எனக்கு நண்பன் மாமா ஓடுக்கு டிக்கெட்டை வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு இன்விடேஷன் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் யாரும் தெரியுதா ஐபிசி தமிழ் நம்ம கரண் சாரோட நிகழ்ச்சி நம்ம அங்கதான் போறோம் சார். உங்க மேல பழங்கம்னே எனக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு சார். அது தேனப்பூர் சொல்லி மட்டும்தான் நானும் உங்க கூட 10 வருஷம் பயணித்த மாதிரி உணர்வு வந்துருச்சு. எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கிறீங்க எனக்கு தெரியாம நல்லா பேசுறேன். நிறைய ஒரு விஷயம் நான் கேள்விப்படும் பொழுது எனக்கு உங்க மேல ஒரு பெரிய எண்ணம். எனக்கு அவர் மூலமாக இன்னைக்கு நீங்களும் எனக்கு ஒரு நண்பராக கிடைக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு நான் வரும்பொழுது இங்க நீங்க இத பார்க்கும்போது அவர் நினைச்சிருந்தா இந்த பூமியில நான் எல்லாரும் இந்த இனம் மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும் என்று நினைத்த தருவாயில் கூட என்னால் ஒரு ஆழவரமாக உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டால் உங்களை கூட நிறைய நல்ல உள்ளவர்கள் இருக்கு சார். எல்லாரும் பெரிய விஷயம் கிடைக்கும். வெறும் வாயில சொல்றது முக்கியம் கிடையாது. இந்த வழிகளை எல்லாம் தூக்கிட்டு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம், குழந்தையை காப்பாற்றுறது கஷ்டம். எத்தனை உறவுகளை இழந்து திரும்பி நம்ம ஒரு உறவுகளை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எவ்வளவு பெரிய வழி. ஆனா அந்த வழியிலிருந்து from the scratch ஜீரோ இருந்து தனக்கான ராஜ்யத்தை உருவாக்க முடியுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் அந்த ராஜ்யம் நம் சமூகத்துக்கான நம் தமிழ் தொற்றங்குடி உறவுகளுக்காக இருக்கணும்னு நீங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சதுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். பெரிய விஷயம் சார். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா ஆக்சுவலா ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணலாம், ஹிந்தி படம் பண்ணலாம், தமிழ்நாட்டில் வந்து பெரிய நடிகர்கள் ரேட் வாங்கி படம் பண்ணலாம், இல்ல மலையாளத்துல பண்ணலாம், தெலுங்குல பண்ணலாம், எவ்வளவோ படம் பண்ணலாம். எவன் ஒருவன் தான் பிறந்த மண்ணை நேசிக்கிறவனோ அவன் மிகச்சிறந்த மனிதன் இல்லை. நீங்க நல்ல நீங்க பார்க்காத நாடா, நீங்க பார்க்காத உலகமா, நீங்க பார்க்காத காரா, நீங்க பார்க்காத பணமா, நீங்க பார்க்காத மனிதர்களா, கேளிக்கைகளா, எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டீங்க. ஆனா எங்க இருந்தாலும் என் பூமி அந்த விவசாயம் ஆயிட்டு இருக்கு. 150 ஏக்கர்கள் ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 400-450 அந்த ஸ்டாஃப்களும் யாருமே தொழிலாளியோட மனநிலை இல்லாம ஒரு தம்பியா உங்க கூட ஒரு உறவா இருக்கிறாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் சார். இதை விட தேவையோட நீங்க நல்ல மனுஷங்க. கார்ல வரும்போது சொல்லி கேட்டீங்கன்னா யாரு ஹீரோன்னு தெரியாது. நிறைய ஹீரோ பார்த்துக்கிட்டே இருந்தா செட் ஆகல. கடைசியில நான் வந்து என் வீட்டுல போன் பண்ணி கேட்டேன், மேனேஜர்கிட்ட கேட்டேன், இந்த கதை படிச்சுட்டு சொல்ல நல்லா இருக்கு, படிச்சுட்டு சொல்ல நல்லா இருக்கு, சரி நம்ம ரீகன் பண்ணா எப்படி இருக்கும் அப்புறம் தான் முடிவு எடுக்கலாம். அது கூட பாருங்க, தன் மகன் ரீகன் ஒரு ஃபுட்பால் பிளேயர். எத்தனையோ கதாநாயகர்களை தேடியும் எந்த கதாநாயகரும் அமையாத இடத்துல இந்த ரீகன் பேசிக்கலாக ஒரு ஃபுட்பால் பிளேயர். இறைவனாக பார்த்து ரீகனுக்கு ஒரு அருமையான அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்திருக்கிற படம் தான் இந்த வில்லன். கண்ணாடி இந்த சினிமாவுல ஒரு பில்லரா வரணும்னா கடவுளுக்கு வேண்டும், இது சூப்பரா வரணும் மனசார. ஏன்னா இத்தனை உறவுகள் இப்ப நாங்கெல்லாம் எவ்வளவு வேலை விட்டு அங்க வந்திருக்கோம். எல்லாரும் நீங்க பேசும்போது பெரிய விஷயம் இருக்கு. சார்ந்து ஐயா வயலுக்கு சார் தமிழ் சினிமாவின் தூண்கள் சொல்லலாம். உலகமோட உயர்ந்த இந்த அருமை தம்பிகள் இயக்குநர்கள் சகோதரர்கள் பாண்டர் சார் இருக்காங்க, மித்திரன் இருக்காங்க, இந்த சிங்கப்பொழி எங்க அண்ணன் இருக்காரு.
இருக்காரு. நாங்கள் இந்த வேலையில் அழைக்கிறோம். இந்த வேலையை அறிமுகப்படுத்துகிற இன்னும் ஒரு கலைஞன், இந்த திரைப்படத்தினுடைய நாயகன் திரு வீகன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் தன்னுடைய உரைக்காக. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இவ்வளவு பேர் இந்த பாடம் பூஜைக்காக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் வந்து எனக்காக இல்லை, டைரக்டர் சிவராஜுக்காகவும், மியூசிக்கல் டைரக்டர் பூவன் மதீசன், வேற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ரீலா, வேற ஸ்ரீனிஜனாக்காகவும். நான் எல்லாரும் இங்க வந்தபொழுது எனக்கு தெரியவில்லை இந்த படத்துக்கு பின்னால எவ்வளவு பெரிய கனவு உழைப்பு நான் இருக்குது. இங்க வந்த போதுதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு தூங்காத நாட்கள், எவ்வளவு பெரிய பேஷனோடையும் இந்த கதைக்கான ஒரு லவ்வோடையும் உருவாக்கின படம் இது. இப்ப சிம்பிளா சொல்ல வந்தா நான் வந்து கஷ்டத்தோட தான் வளர்ந்து இல்லை, ஆனா கஷ்டத்தை பார்த்துட்டு இல்லை. சின்னதுல இருந்தே எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்தாருன்னா தமிழ் பண்பாடு, அந்த தமிழ் பண்பாடு இருக்குதான் எங்களால முடிஞ்சா உதவி செய் அப்படி வந்தார். இப்ப ஜெஃப்னால அவர் உதவி செஞ்ச எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவரை கடவுளாக பார்க்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்து வளர்றதுக்குல ஒரு அப்பா ஒரு ஹீரோவா இருக்க மாட்டேன், ஆனா ஒரு சூப்பர் ஹீரோவா இருப்பேன். அவரை பார்க்க என்ன நான் சொன்னேன் உண்மைதான். இப்ப அதே மாதிரி எனக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு லைஃப்ல. அது கடவுள் புண்ணியமா நான் பார்க்கணும். இப்ப ஈஸியா சொல்லலாம், இவன் வந்து பாஸ்கர் கந்தியோட மகன் தான், ப்ரொடியூசரோட மகன் தான் படம் வந்து இருந்தது. அந்த ஐடியாவில் தான் நானும் வந்தேன். ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருந்துச்சு, ஒரு பயமா இருந்துச்சு. நான் இங்க வரைக்கல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வேற யாரும் எனக்கு கொடுக்கிட்டேனா, இந்த படம் நான் பண்ணணுமா, அப்படிதான் வந்தேன். ஆனா டைரக்டர் சிவராஜ் வந்து ஒரு அண்ணாவா என்கிட்ட என்ன சொன்னாண்டா, நாங்க முன்னாடி சூஸ் பண்ணியிருக்கோம், நீ வந்து டைரக்டரோட மகனால நான் உங்களை சூஸ் பண்ணிட, உனக்கு இருக்கிற திறமை உனக்கு இருக்கிற திறமை அதனாலதான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருந்தது உண்மையிலே உங்களுக்கு புரியாதுன்னா நான் படத்துல காட்டுவேன். அது மட்டும் இல்ல, இப்ப நான் வந்தோன்னு முதல்ல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு டைரக்டரோட மகன் நல்லா பார்த்தாங்க. ஆனா இப்ப டைரக்டரும் சாரி ப்ரொடியூசரோட மகன் நல்லா பார்த்தாங்க. இப்ப டைரக்டரும் மியூசிக்கல் டைரக்டரும் காஸ்டிங் க்ரூவும் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க இந்த படம் நல்லா வரும்னு. இப்போதைக்கு நான் பாஸ்கர் கந்தியோட மகனா இருக்கலாம், ஆனா ஒரு காலம் வரும் அவர் ரீகனோட அப்பாவாக. அந்த காலம் வருவதற்கு இதான் ஆரம்பம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ரீகன். தொடர்ந்து நாங்கள் ஏனைய உரைகளுக்கு செல்ல போகிறோம்.